பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். பல வருஷங்களாக இந்த குறிப்பிட்ட ஆண்டவர் சொன்ன உவமையை வைத்து பார்த்தீங்கன்னா, பல தப்பான கட்டுக்கதைகளை உண்டாக்கி, தவறான உபதேசத்தை, அதாவது சத்தியத்திற்கு புறம்பான ஒரு உபதேசத்தை செய்து கொண்டு வர்றாங்க. அது என்ன அப்படிங்கிறத வரலாற்று பின்னணியோடு கூட இன்றைக்கு அதனுடைய உண்மைத்தன்மையை என்ன செய்ய போறோம், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பார்த்து சத்தியத்தை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை இன்னைக்கு பலர் என்ன செய்யறாங்கன்னா, சபையை வச்சுட்டாங்க. என்னன்னா, நல்ல சமாரியன் இயேசு திருச்சபை அப்படின்னு. இன்னும் பெர்க்மான்சையா அதையெல்லாம் தாண்டி மிஞ்சி போய் நல்ல சமாரியன் இயேசு அப்படின்லாம் பாட்டும் பாடி ரொம்ப ஃபேமஸா அந்த பாட்டும் ஓடுன சங்கதிகளை நம்ம எல்லாரும் அறிகிறோம். ஆனா பைபிள்ல எந்த இடத்துலையுமே இயேசு சமாரியர் என்றோ அல்லது இயேசு சொன்ன அந்த ஓமை தன்னை குறித்து சொல்லுகிறதாகவோ எந்த இடத்துலையும் இல்லை. இயேசு அந்த ஊமையை சொன்னதனுடைய நோக்கம் வேறு. ஆனா அந்த நோக்கத்தை விட்டுட்டு இன்னைக்கு அந்த ஊமையை வைத்து கட்டுக்கதைகளை புனைத்து பலவிதமான அசத்தியத்துக்கு நேராக அநேகர் போயிட்டாங்க. இதனால என்ன பிரச்சனை பிரதர் அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா சத்தியத்துக்கு மாறுபாடாக நம்ம எதை உபதேசித்தாலும் அது கண்டிப்பா தவறாய்த்தான் போய் முடியும். அப்படிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயேசுவன் நல்ல சமாரியன் திருச்சபைனே வச்சு சபையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பாடெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சத்தியத்தை அறிந்தால்தான் விடுதலையாக்குமே ஒழிய சத்தியத்தை நாம தவறான ரீதியில கொண்டு போகும்போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வராது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். சரி, அந்த சம்பவத்தை நம்ம எங்க வாசிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே இந்த ஓமை இயேசு சொல்கிறார். இந்த ஓமையை இயேசு சொன்ன அந்த முகாந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவை சோதிக்கும்படி வந்து, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதை நீங்க வாசிச்சிருப்பீங்க. இந்த ஊர்களெல்லாம் இந்த நியாயசாஸ்திரி மாதிரி பலர் இருப்பாங்க. இந்த நியாய சாஸ்திரிகள்னால தான் நிறைய பிரச்சனைகள் வரும். எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா, சாங்கீதம் என்ன சொல்லுது தெரியுமா, சடங்கு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா, சம்பிரதாயம் என்ன தெரியுமா, இப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அது மாதிரி தான் இந்த நியாயசாஸ்திரியினுடைய கதையும். அப்ப இயேசு இந்த நியாயசாஸ்திரிக்கு என்ன சொல்றாரு, நீ நியாயசாஸ்திரியா இருக்கிற, நீ கட்டளைகள் எல்லாம் கை கொண்டா போதும், பரலோகம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நான் சிறுவயது முதல்ல நான் கை கொண்டிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து அந்த நியாயசாஸ்திரியை பேசும்போது, நான் அந்த அந்த பிறனை நேசிப்பதற்கு பிறன் எனக்கு யார் அப்படின்னு கேட்கிறான். தன்னை நீதிமானாக காண்பிக்கும்படி. ஏன்னா அவனுடைய நியாயசாஸ்திரனுடைய பார்வையில ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்திலெல்லாம் வாழ்ந்து அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. ஆண்டவரையே இப்ப சோதிக்கும்படி, அந்த பிரமாணத்துவத்தை கொடுத்த தேவனையே சோதிக்கும்படி தன்னை நீதிமானாக காண்பித்து கொள்ளும்படியாக இந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட பேசிட்டு வர்றான். அப்பத்தான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, இந்த ஓமையை குறித்து பேசுகிறார். அதாவது ஒரு யூதர் அந்த இடத்துல வாசிக்கும் போது பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அப்ப அந்த கள்ளர்கள் அவனை பிடிச்சு அவனுடைய உடைமைகள்லாம் பறித்து கொண்டு அவனை அடித்து குற்றுயிராய் என்ன செஞ்சுட்டாங்க, போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வழியா ஒரு லேவியர் வர்றாப்புல, விழுந்து கிடக்கிறவனை பார்த்துட்டு அப்படியே பக்க வழியா ஓடிடுறாப்புல. அடுத்த ஆசாரியன் வர்றாப்புல, அவரும் அந்த மாதிரி போயிடுறாப்புல. லாஸ்டா ஒரு சமாரியன் வர்றாப்புல. சமாரியன் வரும்போது அவன் மேல பரிதாபப்பட்டு அவனை தன் மடியிலே போட்டுக்கொண்டு அவனுடைய காயங்களுக்கெல்லாம் எண்ணெய் பூசி திராட்சரசம் கொடுத்து கொண்டு போய் சத்திரத்துல சேர்த்ததாக வரும். இந்த ஓமையை வச்சு பலவிதமான கட்டுக்கதைகள் நிறைய கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா, அந்த 2 தாளந்து 2 காசு கொடுத்துட்டு போனாங்க, சத்திரம்னா சபை, அந்த 2 காசுனா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, இப்படியெல்லாம் பலவிதமான இல்லாதது பொல்லாத உபதேசத்தை எல்லாம் அநேகர் செய்து கொண்டு வர்றாங்க. இது ஒரு அலிகோரிக்கல் விளக்க உரை அப்படின்னு சொல்லலாம். சம்பந்தம் இல்லாம பேசுறோம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற விஷயம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இதை குறித்து இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு வருவாங்க. ஆனா ஆக்சுவலா இயேசு ஏன் அந்த நியாயசாஸ்திரிக்கு ஒன்றை உணர்த்தும்படி ஏன் இந்த ஓமையை சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறன் யார்? யூதர்களை பொறுத்த வரைக்கும் பிறன் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா, சமாரியர்களை தான் பிறர். அவங்கள பாத்தீங்கன்னா வெறுப்பாங்க. சமாரியர்களை கண்டாலே யூதர்களுக்கு ஆகாது, சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். இதை குறித்து தான் நம்ம
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீன் இடத்துல பேசும்போது அந்த சமாரிய ஸ்திரீ என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க, கீழே வாசிக்கிறேன் பாருங்க. 8வது வசனம், அதாவது யோவானி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று நீர் எப்படி கேட்கலாம்? நல்லா கவனிங்க, யூதர்கள் சமாரியரோடு சம்பந்தமே கலக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சமாரியர்களை யூதர்கள் வெறுக்கிறார்கள். அப்ப இயேசு ஒரு யூதன் சமாரிய பெண்ணினிடத்துல தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்ட உடனே இந்த சமாரிய ஸ்திரிக்கு ஒரே ஆச்சரியம். இவர் யூதனா இருக்கிறாரே, இவர் என்கிட்ட தாகத்துக்கு தான்னு வேற கேட்கிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அங்க நடந்த சங்கதிகள் எல்லாம் நம்ம அடிக்கடி என்ன செஞ்சிருப்போம், வாசிச்சிருப்போம். அதை குறிச்சதான செய்திகளையும் நம்ம கேட்டிருக்க கூடும். அப்ப பாருங்க, யூதர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய சகோதரர்களாகிய சமாரியர்களையே இவர்கள் வெறுத்தார்கள். அதனாலதான் பல இடத்துல ஆண்டவர் தன் சகோதரர்களை நேசிக்க சொல்கிறார். யோவானும் கூட பல இடத்துல, நீ கண்ட சகோதரனிடத்துல அன்பு கூறலைன்னா காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவா? இந்த நிருபத்தெல்லாம் எழுத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் இஸ்ரவேலை காட்டிலும் நாங்க ரொம்ப பரிசுத்தவாங்க, நாங்க தேவன்கிட்ட நெருங்கி இருக்கிறோம், நாங்க தேவனுடைய கற்பனையின்படி அப்படியே முழுசா வாழ்றோம். இந்த நியாயசாஸ்திரி சொன்னா பாத்தீங்களா, எல்லா கட்டளையும் நான் சிறு வயது முதற்கொண்டே கை கொண்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா இஸ்ரவேலர்கள் அப்படி இல்லை. அதனால இவங்க இப்படி ஒரு தற்பெருமை பிடித்த பக்தி வைராக்கியத்துல இஸ்ரவேலர்களை வெறுத்தார்கள். அதாவது சமாரியர்களை வெறுத்தார்கள். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சமாரியர்கள் யார் என்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா, சமாரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இதை புரியும்படி நீங்க 1 ராஜாக்கள்ல 11ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க எடுத்து வாசிங்கன்னா அதை குறித்து நீங்க விளக்கமாக சில வசனங்களை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, உம்ரி தான் இந்த சமாரியா பட்டணத்தை பணம் கொடுத்து வாங்கி அங்க ராஜ்யத்தை அமைக்கிறார். இந்த ராஜ்யத்தை அமைத்த பிறகு சமாரியா இஸ்ரவேலுடைய தலைநகராக மாறுகிறது. யூதர்கள் பாத்தீங்கன்னா, அதாவது யூத ஜனம் அதை 2 பிரிவா பிரிவு பாத்தீங்களா, வடக்கு சாம்ராஜ்யம், தெற்கு சாம்ராஜ்யம். இதை பைபிளை வாசிச்சவங்களுக்கு நல்லா புரியும். சாலமோன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறாரு, விக்கிரக ஆராதனை செய்கிறாரு, பல கோயில்களை கட்டி கொடுக்கிறாரு. 1000 பொண்டாட்டி கட்டின நிமித்தமாக தேவனை விட்டே அவர் பின்வாங்கி போயிட்டாரு கடைசியில. அப்ப ஆண்டவர் சாலமோனுக்கு 2 விஷயம் தரிசனமாயும் அவர் கீழ்ப்படியல. அப்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் தாவீதுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்காண்டி உன் காலத்துல அந்த தண்டனையை நான் கொடுக்க மாட்டேன், உன் பிள்ளைகளுடைய காலத்துல அந்த தண்டனையை கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இப்ப சாலமோனுடைய பிள்ளை தான் பாத்தீங்கன்னா ரெகோபெயாம். அப்ப இவருக்கு கீழே படைத்தலைவனா இருந்தவர் யெரொபெயாம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 ராஜ்யமும் அப்பதான் பிரியுது. யூதா கோத்திரமும் தனியா பிரிஞ்சு அந்த 2 கோத்திரம், அதாவது 12வது கோத்திரமாகிய அந்த கோத்திரத்தினுடைய அவருடைய பேர் யோசேப்பினுடைய தம்பி, சரிங்களா? அவருடைய கோத்திரமும் யூதா கோத்திரமும் பாத்தீங்கன்னா ஒரு தனி கோத்திரமாக, ஒரு தனி சாம்ராஜ்யமாக மாறுது. மீதம் இருக்கிற 10 கோத்திரங்கள் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் கோத்திரமா மாறுது. 10 கோத்திரம் மெஜாரிட்டியா இருக்கிறதுனால இஸ்ரவேல்ங்கிற பேர் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்ப தாவீதுக்கு அப்புறம் சாலமோன், சாலமோனுக்கு அப்புறம் யெரொபெயாமினுடைய ரெகோபெயாமினுடைய காலத்துல சாம்ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. 2 கோத்திரம் ஒரு சாம்ராஜ்யமாகவும் 10 கோத்திரம் ஒரு சாம்ராஜ்யமாக மாறுது. அப்ப இந்த 2 கோத்திரத்தினுடைய அந்த தன்மை பார்த்தீங்கன்னா யூதர் அவங்க எருசலேமை தலைநகராக கொண்டு ஆட்சி புரியுறாங்க. இந்த 10 கோத்திரம் பார்த்தீங்கன்னா சமாரியாவை தலைநகராக கொண்டு என்ன செய்யறாங்க, ராஜ்யபாரம் பண்றாங்க. இது நீங்க 1 ராஜாக்களின் புத்தகத்துல நீங்க தெளிவா இதை குறித்து நீங்க வாசிக்க முடியும். சமாரியா எந்த பட்டணம்னா இஸ்ரவேலை தான் இங்கே சமாரியா என்று குறிப்பிடப்படுது. அப்ப இப்படி 2 ராஜ்யமாக மாறின உடனே இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அதை ஆட்சி செய்த யெரொபெயாம் அங்கே பாகாலின் பலிபீடங்களை கட்டி இன்னும் பலவிதமான விக்கிரக ஆராதனைக்குள்ள 10 கோத்திரத்தையும் விழ பண்ணிட்டான். இப்ப அதனாலதான் தொடர்ச்சியாக அவங்களுடைய சாம்ராஜ்யத்தில் வருகிற ராஜாக்கள் எல்லாம் கர்த்தருடைய பயம் இல்லாதபடியே தேவனுக்கு அருவருப்பான விஷயங்களை செய்யறாங்க. அதை குறித்து ஓசியா புத்தகத்துல கர்த்தர் பாரத்தோடு ஓசியாவுக்கு வெளிப்படுத்தின தீர்க்க தரிசன புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். அப்ப யூதயாவை மையமாக கொண்டு, அதாவது எருசலேமை மையமாக கொண்டு அரசாட்சி பண்ண இந்த 2 சாம்ராஜ்யம் மற்றும் பாத்தீங்கன்னா, இந்த 2 கோத்திரத்தார் மற்றும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாங்க. ஓரளவுக்கு இவங்க உண்மையா இருந்தனால
மொத்தமாக விழுந்து போன இந்த இஸ்ரவேல் மக்களை, சமாரியா மக்களை முற்றுமுடிய வெறுத்தார்கள். அவங்களோட அண்ணன் தண்ணி கூட புழங்க முடியாதபடிக்கு அவங்க இருந்தாங்க. நல்லா கவனிங்க. அப்படிப்பட்டவங்களை நேசிச்சு நல்வழிப்படுத்தக்கூடியவங்க இவங்க. இவங்க சரியா இருக்கிறவங்க, குறைவா இருக்கிறவங்களை சீர்படுத்தணும். ஆனா இவங்க மாறா என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கள வெறுத்து ஒதுக்கினார்கள். அப்ப அங்க யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது, நியாயசாஸ்திரி இயேசு கிறிஸ்துவே என்ன சோதிக்கும்படி, தன்னை பெரிய நீதிமானாக அவன் காண்பிச்சுக்கும்படி பேசும்போது, அவனுடைய குறைவு என்ன என்பதை, அதாவது அந்த நியாயசாஸ்திரியுடைய குறைவு என்ன என்பதை கர்த்தர் இந்த ஓமையின் மூலியமாக சுட்டி காட்டுகிறார். நியாயசாஸ்திரியே, நீ பிறனாகிய உன் சகோதரரை நேசிக்கல, நீ எப்படி ஆண்டவருடைய கட்டளையெல்லாம் கை கொண்டிருக்கன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதையை தேவன் சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த ஓமையை தேவன் சொன்னதுடைய நோக்கம் என்ன? அன்றைக்கு இருந்த யூதர்கள் இஸ்ரவேல் மக்களை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க சொல்லப்பட்ட ஓமையை ஒழிய, இயேசுவை தூக்கி சமாரியர் என்றோ, இயேசு நல்ல சமாரியர் என்று பாட்டு பாடி சபையை ஆரம்பிக்கவோ, பாட்டு பாடுறதோ ஒரு தப்பான வழிமுறையாகி போயிடும். அப்ப அந்த சம்பவத்திலிருந்து இன்னைக்கு நாம என்ன கற்றுக்கொள்ளணும் தெரியுமா? நாமும் நம்முடைய சகோதரர்கள் நேசிக்கணும். இந்த உலகத்திலே நம்மை போல ரத்தமும் சதையுமா இருக்கிற ஒவ்வொருவரையுமே நேசிக்கணும். எல்லாருமே நோவாவினுடைய பிள்ளைகள் தான். எங்கெங்கோ சிதறி போய் எங்கெங்கோ வாழ்றாங்க. அந்த அடிப்படையில ஒட்டுமொத்த மனுக்குலமும் நம்முடைய சகோதரர்கள் தான். அதை தாண்டி ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை நம்ம அதிகமா நேசிக்கணும். ஏன்னா அவங்க தான் ரத்த சம்பந்தப்பட்ட ரொம்ப நெருக்கமான உறவுகளா வர்றாங்க. கிறிஸ்துவின் ரத்தத்தால மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்முடைய ரத்த உறவுகள் தான். அப்ப அந்த அடிப்படையில நாம் எல்லாரையும் நேசிக்க பழகணும். இப்ப நாம எதுக்கு சில வீடியோ கடிந்து கொண்டு போறோம்னா அவங்களை நேசிக்கிறனால தான். ஏன்னா இந்த வேலையை யூதர்கள் செய்யல. இஸ்ரவேல் மக்களை கடிந்து கொண்டு அவங்கள நல்வழிப்படுத்த முனையாம ஒதுக்கி வச்சு பார்த்தாங்க. தீண்டத்தகாதவர்களாக பார்த்தாங்க. அண்ணன் தண்ணி கூட புழங்காத அளவுக்கு வச்சு பார்த்தாங்க. நம்ம நாடுகள் ஏதோ இந்த பிராமணர்கள் நாங்கெல்லாம் தலையில பிறந்தவங்க, மற்றவங்க எல்லாம் ஏதோ கீழே அப்படின்னு பேசின மாதிரி யூதர்களும் அந்த ஒரு மென்டாலிட்டியோட தான் இஸ்ரவேல் மக்கள் அணுகுனாங்க. அப்ப அந்த மாதிரி கிரியைகள், அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு திருச்சபைக்குள்ள நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நாள் வரக்கூடாது. நாம் சக விசுவாசிகளை நம்முடைய இரத்த உறவு என்று, ஒரே சரீரம் என்று பாவித்து ஒருவரை ஒருவர் நேசிக்க பழக வேண்டும். அதனால இந்த ஆண்டவர் சொன்ன ஓமை மூலியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. அதை விட்டுட்டு தவறான விளக்கங்களை கொடுத்து இது இப்படித்தான் கட்டுக்கதைகளை கட்டிவிட்டு தவறான வழிகளுக்குள்ள போவது என்னைக்குமே சாலச் சிறந்த விஷயம் அல்ல. அப்ப இந்த சம்பவத்தின் மூலியமாக நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தையும் புரிஞ்சிருப்பீங்க. ஏற்கனவே நமக்கு கற்றுக் கொடுத்த உபதேசம் எந்த அளவுக்கு தப்புங்கிறதை என்ன செஞ்சிருப்பீங்க, உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். தொடர்ந்து தேவனுடைய வேதத்தை கருத்தாய் வாசித்துட்டு குடுகுடுன்னு ஓடிடாதீங்க, தியானிங்க. ஆண்டவர் அதனுடைய உண்மைத்தன்மையை கற்றுக் கொடுக்கிற வரைக்கும் அந்த விஷயங்களை தொடர்ந்து வாசித்து சரியான சத்தியத்திலே கட்டப்படுங்கள். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து காக்கட்டும். God bless you.